Taste the Daily. சேலத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். சங்ககிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜனின் மகள் திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, P தங்கமணி, KP அன்பழகன், செம்மலை, சரோஜா, சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் R இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, பாலசுப்ரமணியன், சித்ரா, நல்லதம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசு தங்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யவில்லை என கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர். ஊரணி அடுத்த பாலக்காடு மற்றும் தேவிகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அங்குள்ள கல்லூரியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு எந்தவித அடிப்படை வசதிகளையும் தங்களுக்கு செய்து தரவில்லை என்றும் தங்கள் சொந்த செலவிலேயே உணவை வாங்கி சமைத்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 4 நாளாக பாரதியார் காலேஜில் தங்கின்னு இருக்கோம். எங்களுக்கான வசதி இது வரைக்கும் யாரும் எதுவும் செஞ்சு கொடுக்கல. சாப்பாடு செலவு மற்ற உள்ள படுக்கிறதுக்கு தரையில் படுத்துன்னு இருக்கிறோம். எங்ககிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் காசு போட்டு 4 நாளாக சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். வீட்டுக்கும் போக முடியல, தண்ணியில் நீஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அதிகாரிங்க பார்க்குறாங்க, ஆனால் எங்களை எதுவும் செய்யலை. பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கான உதவி எதுவும் செய்யலை. எங்களுடைய காசு போட்டு தான் நாங்கள் 4 நாளாக சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் முறையான பராமரிப்பு இல்லாததால் குப்பைகள் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதாக பேருந்து பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஒரு வாரமாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை அகற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு தவறுதலாக குப்பைகள் சேகரிக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோமோ என்ற ஐயம் எழுவதாக சொல்லப்படுகிறது. ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் குப்பைகளால் முகம் சுழிக்கும் பயணிகள் சிங்கார சென்னை 2.0 திட்டம் என்ன ஆனது என நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கும் மக்கள் நலனில் அக்கறையற்ற மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கேள்வி எழுப்புகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வருவாய்த்துறை அலுவலர் மீது மணல் கடத்தல் கும்பல் லாரியை ஏற்ற முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராராமுத்திரை கிராமம் அருகே வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜீப்பில் வந்துள்ளனர். அப்பகுதி வழியாக மணல் கடத்தி வந்த கும்பல் தங்களைத்தான் பிடிக்க வருகிறார்கள் என எண்ணி வருவாய்த்துறையினர் வந்த ஜீப்பை மோத முயன்றுள்ளனர். பின்னர் லாரியை நிறுத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். ஏற்கனவே மணல் கடத்தல் கும்பலால் கிராம நிர்வாக அலுவலர் கொலை செய்யப்பட்ட பிறகும் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அரசு அதிகாரிகள் இப்படி உயிரை கையில் பிடித்தபடி பணி செய்ய வேண்டிய சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.